கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 69ஆம் சங்கீதம் 33வது வசனம். சங்கீதம் 69 வசனம் 33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் 2 விதமான மக்களை குறித்து இங்கே தாவீது தன்னுடைய விண்ணப்பத்தில் அவர் ஏறெடுக்கின்றார். ஒன்று, எளியவர்கள் என்று இங்கே குறிப்பிடுகிறார். இரண்டாவதாக குறிப்பிடும் பொழுது தம்முடையவர்களை என்று அங்கே குறிப்பிடுகின்றார். முதலிலே சொல்லப்படுகிற வார்த்தை பொதுவாக இருக்கின்ற வார்த்தை. வாழ்க்கையில் நலிந்திருக்கின்ற மக்கள் கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது கடவுள் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கின்றார் என்று எழுதியிருக்கிறது. நாம் அதிகமாக அறிந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு, தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க மனமற்றவனாக அல்லது துணிச்சல் இல்லாமல் வெளியே நின்று, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்று ஒரு எளிய மனிதன் கேட்கின்றார். அதே நேரத்தில் இன்னொரு மனிதன் கேட்கின்றான், ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கின்றேன், நான் உபவாசம் இருக்கின்றேன், நான் ஒரு பக்திமான், ஆகையால் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் கடவுள் யாருடைய விண்ணப்பத்தை கேட்டாராம்? தூரத்திலே நின்று கொண்டிருக்கிற அந்த பாவியான ஒரு மனிதன் இருக்கின்றாரே, அந்த எளிய மனிதன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆம், எளியவர்கள். எளியவர்கள் யார்? மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மற்றவர்களால் எள்ளி நகையாடப்பட்டவர்கள், மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களை கடவுள் என்ன செய்கிறார்? அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கின்றார். இரண்டாவதாக தாவீது இங்கே குறிப்பிடும் பொழுது மிக முக்கியமான ஒன்றை அவர் சொல்லுகின்றார். இரண்டாவது பகுதி இப்படி சொல்லுகிறது, கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். இங்கே ஆண்டவருடைய காரியங்கள் அப்படியே பர்சனலைஸ் பண்ணப்படுகின்றது. எப்படி? கட்டுண்ட தம்முடையவர்கள். இங்கே நமக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி கடவுளுடைய பிள்ளைகள் தம்முடையவர்கள் என்று சொல்லும்போது, என் ஜனம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி கட்டுண்டவர்களாக இங்கே மாற முடியும்? இங்கே கட்டுண்ட என்ற வார்த்தை பிரிசனர்ஸ் என்று ஆங்கில வேதம் சொல்லுகிறது. மை பீப்புள் ஹூ ஆர் பிரிசனர்ஸ் என்று எழுதியிருக்கிறது. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த கட்டுண்டவர்களாக எப்படி கடவுளுடைய பிள்ளைகள் மாற முடியும்? அதுதான் பிசாசானவன் நமக்கு விரோதமாக விதைத்து கொண்டிருக்கிற தந்திரமான விதைகள். அநேக விதமான பாடுகளும் உபத்திரவங்களும் கஷ்டங்களும் நம்மை கட்டி நாம் செயல்படக்கூடாதபடிக்கு நம்மை முடக்கி போட்டுவிட வேண்டும் என்கிறதான நிலைக்கு நம்மை கொண்டு வந்து விடுகிறது. காரணமில்லாமல் நம்முடைய குடும்பங்களிலே ஏற்படுகிறதான பிரச்சனைகளும் சுகவீனங்களும் அல்லது பற்றாக்குறையும் அல்லது திடீரென்று கேள்விப்படுகிறதான இழப்புகளாக இருந்தாலும் இப்படிப்பட்டதான கட்டுகள் இருக்கிறதே, அதுவும் அந்த கட்டுகள் யாருக்கு? தம்முடைய சனத்திற்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற அந்த கட்டுகள் இருக்கிறதல்லவா, அந்த கட்டுகளுடைய தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டாராம். ஆண்டவர் ஒதுக்கி தள்ள மாட்டார். ஆண்டவர் அவர்களை பிறகு கவனித்து கொள்ளலாம் என்று அவர் காணாதவர் போல் இருக்கவே மாட்டார். கட்டுண்ட தம்முடைய பிள்ளைகள் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அங்கேயே இறங்குகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அதைதான் நாம் பரவலாக வேதத்தின் ஒவ்வொரு இடத்திலும் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நாம் அதை பார்க்கின்றோம்.
பழைய ஏற்பாட்டில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே இருக்கிறார்கள். ஆண்டவர் ஓடி போகின்றார். அந்த அக்கினியிலே தானும் அங்கே இறங்கி கொள்ளுகின்றார். தானியேல் சிங்க கெபியில் போடப்படுகின்றார். அங்கே ஆண்டவர் ஓடுகின்றார். சிங்கங்களின் வாயை கட்டி போடுகின்றார். புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வரும்பொழுது அநேக காரியங்களை நாம் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கட்டுண்ட தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் புறக்கணிப்பதே இல்லை. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் இப்படி பிரச்சனைகளால் கட்டப்பட்டிருக்கும் பொழுது, பிரச்சனைகளினாலே கஷ்டங்களினாலே சூழப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகளை செய்யும்படி அவர்களை புறக்கணிக்காமல் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை முதற் பகுதியில் இருக்கிற வசனத்தில் வார்த்தையில் எழுதியிருக்கிற வண்ணமாக அவர்கள் எளியவர்களுக்கு அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிற கடவுள் மாத்திரமல்ல, அவர்கள் எளியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதினால்தான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைத்தார். ஆனால் அதே நேரத்தில் தம்முடைய பிள்ளைகள் கட்டப்படும் பொழுது, தம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டதான பிரச்சனைக்குள்ளாக கஷ்டத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் அவர்களை புறக்கணிக்கிற ஆண்டவராக இல்லாமல் உடனே இறங்கி அற்புதம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வேலை இப்படிப்பட்டதான கட்டுகள் நம்முடைய குடும்பங்களிலே இருக்குமானால், பிரச்சனை கட்டுகள் என்று சொன்ன உடனே இங்கே நீங்கள் மந்திரத்தையும் பிறர் இப்படி ஏவல் செய்து விட்டார்கள், சூன்யம் வைத்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அப்படி நான் சொல்ல இங்கே விரும்பவில்லை. எல்லா பிரச்சனைகளும் ஒரு பிசாசு கொண்டு வருகின்ற ஒரு கட்டு தான். ஆகினால்தான் ஆங்கில வேதத்தில் பிரிசனர்ஸ் என்று எழுதப்படுகிறது. பிரிசனர்ஸ், அடைக்கப்பட்டவர்கள், சிறைப்படுத்தப்பட்டவர்கள், பிரச்சனையினால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள், நோயினால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள், மற்ற கஷ்டங்களினாலே சிறைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்களே, அவர்களுடைய முகத்தை கடவுள் புறக்கணிக்க மாட்டார். அவர்களுக்கு இறங்கி உதவி செய்கின்ற ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இந்த நிலையை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். மனதளவிலும் சரீரத்திலும், ஒருவேளை உங்களுடைய சிந்தையிலும் எவ்வளவாய் நீங்கள் நெருக்கப்பட்டு இன்றைக்கு மிகுந்த மன போராட்டத்திற்குள்ளாக, பிரச்சனைக்குள்ளாக இங்கே பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களை புறக்கணிக்கவே மாட்டார். நிச்சயமாய் விடுதலையாக்குவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்குள்ளாக காணும்படி கடவுள் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, கட்டுண்ட தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் புறக்கணிக்கிற கடவுள் இல்லை ஆண்டவரே. ஆம், தம்முடைய பிள்ளைகளுக்காய் வைராக்கியம் கொள்ளுகிற ஆண்டவராய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. சுகவீனத்தினாலும் இதர பிரச்சனைகளினாலும் ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை அனுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எப்படி ஆண்டவரே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அக்கினியிலே அவர்கள் விடுதலையாய் உலாவினார்கள் என்று எழுதியிருக்கிறதோ, அதே வண்ணமாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த கட்டுகள் தம்முடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்யாதபடிக்கு தேவன் அவர்களுக்காக நீர் மனமிறங்கி அற்புதங்களை செய்யும்படியாய் செபிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.